தொடர்ந்து இது தொடர்பாக பாரி கார்த்திக் அவர்களிடம் பேசலாம். பாரி கார்த்திக், நம்ம காட்சிகளில் பார்த்துட்டு இருக்கோம். ஒருபுறம் பெங்களூரு அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், இத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி மறுபுறம் சின்னசாமி மைதானத்தில் ரசிகர்கள் கூட்டம் படையெடுத்திருக்கிறது. ஆர்சிபி என்று அவர்கள் வெற்றி களிப்போடு கூச்சலிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விழா எவ்வளவு நேரம் திட்டமிட்டபடி இந்த விழா தற்போது நடக்க போகிறது? எவ்வளவு நேரம் இந்த விழா நீடிக்கும்? அதாவது இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் தற்போது நடைபெறுவதற்கான எந்த ஒரு சாத்தியமே இல்லை. பல இடங்களில் மக்கள் தங்களோடு வந்த 11 பேர் இறந்தது கூட தெரியாமல் ஒரு பக்கம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதுதான் மிகுந்த ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக கொண்டாட்டத்தின் கூடலாக இத்தகைய நிகழ்வு நடைபெற்றிருந்தாலும் கூட, அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் கூட போதுமான ஏற்பாடுகள் அரசின் சார்பில் செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை என்றுதான் தெரிகிறது. கட்டுக்கடங்காத கூட்டம் ஒரே நேரத்தில் வந்து இறங்கியதன் காரணமாக இத்தகைய மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 11 உயிர்கள் இந்த பெரும் கூட்டத்தில் பலி இடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த 11 உயிர்களும் அவர்களை நம்பியிருக்கக்கூடிய அந்த வீடுகளில் எவ்வளவு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இவர்கள் வருவார்கள் என்று அந்த வீட்டில் இருப்பவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு விளையாட்டு, அது ஒரு கிரிக்கெட், இந்த வருடம் விட்டால் இன்னொரு வருடம் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு விளையாட்டு தான். எனவே அதை காண்பதற்காக கட்டுக்கடங்காத கூட்டம், இந்த வெற்றி விழாவை காண்பதற்காக கட்டுக்கடங்காத கூட்டம் தற்போது பெங்களூரில் மையமிட்டிருப்பதன் காரணமாக, அதுவும் போதுமான அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படாதன் காரணமாக இத்தகைய ஒரு துன்பமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வெற்றி என்ற அடிப்படையில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த மக்களை பார்க்கும் பொழுது அடிப்படையில் போதுமான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை என்றே தெரிகிறது. குறிப்பாக இத்தனை அளவுக்கு மக்களும் அல்லது ரசிகர்களும் கூடும் போது பல்வேறு அசம்பாவிதங்கள் ஏற்படுவது சகஜம், அதை தவிர்க்க முடியாது. ஆனாலும் கூட கட்டுக்கடங்காத கூட்டத்தை காவல்துறையினர் கட்டுப்படுத்துவது என்பது எளிதான காரியமில்லை. அதனால்தான் முன்கூட்டியே அவர்கள் தடியடியெல்லாம் நிகழ்த்தி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களையும் பொதுமக்களையும் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட 11 பேர் அங்கு இறந்திருக்காக கூட என்பது கூட தெரியாமல் ஒரு பக்கம் சத்தமிட்டவாறு ஆர்சிபி வாழ்த்தி பேசி இந்த கூட்டம் கூடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார் என்பது வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், பல இடங்களில் அங்கு நின்றிருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் கூட சேதமடைந்திருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்பட்டு கூடாது என்பதற்காக பொதுமக்கள் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் ரயிலில் ஏறினால் என்ன செய்வது என்ற அடிப்படையிலும், மேலும் விபத்துகள் தடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது மெட்ரோ ரயில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வருகிறது. எனவே அந்த பொதுமக்கள் எவ்வாறு வீடுகளுக்கு செல்வார்கள் என்பது மிகுந்த கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. அதே போல இறந்த 11 பேரை தவிர தற்போது 50க்கும் மேற்பட்டோர் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் மிகுந்த கவலையை ஏற்படுத்துகிறது. அவர்களும் எவ்வாறு மீட்டு வருவார்கள், மேலும் இறப்பின் எண்ணிக்கை அதிகமாக வருமா என்பது கூட தற்போது கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. இது தொடர்பாக அரசு சார்பில் மருத்துவமனைகள் உயர்தர சிகிச்சைக்கு உத்தரவிட்ட போதும் தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகள், கர்நாடக அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்த போதிலும் தற்போது அவர்களுடைய நிலை என்பது சற்று கவலைக்கிடமாக இருப்பதாகவே தகவல் வருகிறது. மேலும் இந்த எண்ணிக்கை, அதாவது இறப்பின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று ஒரு கவலையான ஒரு தகவல் வருகிறது. மேலும் அனைத்து இடங்களிலுமே பொதுமக்கள் கூட்ட நெரிசலால் தற்போது பெங்களூர் மாநகரமே தவிக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. பல இடங்களில் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டுகிறது. குறிப்பாக எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று கர்நாடகா சட்டமன்றத்தில் தூங்கவிருக்கும் இந்த பேரணி பெங்களூர் இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியம் வரைக்கும் போய் சேரும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே நேற்றைய தினமே தகவல் வந்த நிலையில் ஒரே நேரத்தில் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய அணியை வாழ்த்துவதற்காகவும் தங்களுடைய வீரர்களை பார்ப்பதற்காகவும் அங்கு சேர்ந்திருக்கிறார்கள். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் அதிக ரசிகர்கள் கொண்ட ஒரு அணியாகவே இருக்கிறது. சென்னை, மும்பை, பெங்களூர் என இந்த 3 மாநிலங்கள் இருக்கக்கூடிய IPL ரசிகர்கள் தான் அதிக அளவில் இருக்கிறார்கள். அதிலும் பெங்களூர் அணியை பொறுத்த வரைக்கும் இந்த 18 ஆண்டுகளில் மிகப்பெரிய கனவாக இருந்தது. எனவே அந்த கோப்பையை வெற்றி பெற்ற பிறகு அந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக லட்சக்கணக்கான பேர் ஒரே இடங்களில் சேரும் பொழுது அதனுடைய கூட்டத்தினுடைய எண்ணிக்கையும் அதிகரிப்பதன் காரணமாக காவல்துறையும் கூடுமானவரை கட்டுப்படுத்தியிருக்கலாம் என்ற தகவலே இருக்கிறது. ஒரு சந்தோஷத்திற்காகவும் கொண்டாட்டத்திற்காகவும் ஒன்று சேர்ந்த மக்கள் கூட்டம் தற்போது கண்ணீரோடும் இறப்போடும் இத்தகைய சூழல் பெங்களூர் மாநகரமே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
நேற்றைய தினம் கப்பு வென்றதற்காக, அதாவது இந்த கோப்பையை வென்றதற்காக மகிழ்ச்சியோடு இருந்த பெங்களூர் தற்போது 11 பேரை ரசிகர்களை இறந்ததன் காரணமாக சோகத்தில் மூழ்கி இருக்குது என்றே நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, தற்போது அந்த பேரணிக்காகவும் வீரர்களை வாழ்த்துவதற்காகவும் சென்றவர்கள் எப்போது வீடு திரும்புவார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. காரணம், சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசல், அதே போல அங்க இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் மெட்ரோ உள்ளிட்ட ரயில் நிலையங்களும் மூடப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக அவர்கள் எவ்வாறு வீடுகளுக்கு வந்து சேருவார்கள் என்பதை வீட்டில் உள்ளவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக ஆர்சிபியை பொறுத்தவரைக்கும் தமிழகத்திலும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய அணிகளுடைய இந்த வெற்றியை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளவும், அதே போல அணி வீரர்களை நேரில் சந்தித்து மகிழ்ச்சி அடையும் தான் இந்த கூடல் நடந்திருக்கிறது. குறிப்பாக 18 வருடம் கழித்து நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்ற அடிப்படையில் பெங்களூரில் ஒன்று திறந்த ரசிகர்கள் எண்ணில் அடங்காத அளவுக்கு லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்திலே திரண்டிருக்கிறார்கள். இதற்கு அரசின் சார்பில் பல்வேறு நடவடிக்கை முன்கூட்டி எடுத்திருக்கலாம் என்பது பாஜக தொடர்ச்சியாக குற்றம் சாட்டு வருகிறது. குறிப்பாக இவ்வளவு பெரிய கூட்டம் கூடப்படும் ஏன் என்று அரசுக்கு தெரியாதா? ஒரே நேரத்தில் இவ்வளவு பேர் கூடிக்கொண்டிருக்கும் பொழுது இதனுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு அரசுக்கு தெரிய வாய்ப்பில்லையா என்று பல்வேறு கேள்விகளை பாஜக தற்போது காங்கிரஸ் அரசு மீது தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டு 11 பேர் இறந்திருக்கா என்பது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயமாக மட்டும் இல்லாமல் மிகுந்த கவலைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. மெட்ரோ ரயில் நிலையங்கள்லாம் மூடப்பட்ட பிறகு அந்த பொதுமக்கள் எவ்வாறு தங்கள் வீடுகளுக்கு வந்து சேருவார்கள் என்பது கூட தெரியவில்லை. குறிப்பாக ஒரு பக்கம் கொண்டாட்டம் ஈடுபட்டு வருவது இன்னும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. தங்களுடன் அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட வந்த 11 பேர் மரணம் அடைந்த செய்தி கூட தெரியாமல் சில மக்கள் கொண்டாட்டத்தின் போது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆர்சிபி என்று அவர்கள் சத்தமிட்டு கொண்டு வருவது மிகுந்த ஆச்சரியத்தையும் வேதனையும் இருக்கிறது. அந்த அளவுக்கு கூட அவர்களுக்கு தகவல் போய் இன்னும் சேர்ந்திருக்காரு. குறிப்பாக இத்தனை அளவுக்கு பொதுமக்கள் திரண்டிருந்தால் அங்கு செல்போன் டவரும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. குறிப்பாக இந்த 11 பேரில் யார் இருந்தார்கள் கூட என்பது குடும்பங்களுக்கு தெரியப்படுத்த முடியாத ஒரு அளவுக்கு இதான் இருக்கும். ஏனென்றால் இத்தனை லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் திரண்டிருக்கும் பொழுது அவர்கள் யார் இருந்தார்கள் என்று இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் பட்டியலிட என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களை அடையாளம் காணும்படியும் தொடர்ச்சியாக தற்போது நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. மேலும் பலர் காயமுற்று இருப்பதாக தகவல் வருகிறது. எனவே அங்க இருக்கக்கூடிய சூழலை பொறுத்த வரைக்கும் பார்த்தால் நாம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் 20,000 பேர் ஒரே நேரத்தில் திரண்டால் கூட அங்க செல்போன் டவர் கிடைப்பது மிகுந்த சிரமமாக ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் இந்த லட்சக்கணக்கான பேர் திரண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று ஒரு கேள்விக்கணக்காக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் கவனமாகவும் அதே நாம் பத்திரமாகவும் வீடு திரும்ப வேண்டும் என்றும் தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அரசின் சார்பில் முடிந்தவரை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கர்நாடக அரசு தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறது. சற்று முன்னும் பேசிய சில நேரங்களுக்கு முன்னர் பேசிய கர்நாடகனுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் கூட இந்த நடந்த நிகழ்வுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூட தெரிவித்தார். ஆனால் தற்போது இருக்கும் சூழலில், அதாவது தற்போது கூடியிருக்கிறவர்கள் அனைவரும் கவனமாக வீட்டுக்கு வர வேண்டும். அது மட்டுமல்ல, காயமடைந்து மருத்துவமனையில் இருக்கிற அனைவரும் சரியாக அவர்களும் வீடு திரும்ப வேண்டும் என்பதே எல்லாருடைய எண்ணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இத்தகைய இது போன்ற கூடல் சம்பவங்கள் வரும் பொழுது பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு மாநில அரசும் முன்கூட்டியே கணித்து அதற்கான போதுமான ஏற்பாடுகளை செய்வது வழக்கம். குறிப்பாக காவல்துறை அழைத்து ஒட்டுமொத்த நகரத்தையும் காவல்துறை கண்காணிப்பிலும் கட்டுப்பாட்டிலும் கொண்டு வருவது, மக்களை எந்த இடத்தில் நிற்க வைப்பது, சாலையில் எந்தெந்த ஓரங்களில் மக்களை பாதுகாப்பாக நிற்க வைக்கிறது, அதே போல இந்த ஊர்வலம் தொடரும் இடங்களெல்லாம் எந்த இடங்களில் பொதுமக்கள் கூட்டம் அதிக அளவுக்கு வரும், எனவே அங்கு கூடுதலாக பல காவலர்களை நியமிப்பது, மேலும் கூட்டத்தில் இருக்கிறவர்கள் யாரும் முண்டியடித்துக் கொண்டு முன்னே வருவதற்காக அந்த முயற்சிகளை தவிர்த்திருக்கலாம். அது மட்டுமல்ல, இது போன்ற கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் இளைஞர்களாக இருப்பார்கள் தான் இது போன்ற வெற்றி கொண்டாட்டத்தின் பிறகு அவர்களே அதிகமாக கூடியிருக்கிறார்கள். நாம் இந்த தொடர்ச்சியாக அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது 90% மேலாக இளைஞர்கள் மட்டுமே கூடியிருக்கிறார்கள். ஏனென்றால் கிரிக்கெட் ரசிகர்கள் நேரடியாக தங்களுடைய அணிகளை சேர்ந்த வீரர்களை வாழ்த்துவதும் அதே போல மகிழ்ச்சி விடுவதற்குமாக 90% மேல இளைஞர்களே தற்போது இங்கு கூடியிருக்கிறார்கள். அவர்கள் காயம்பட்டவர்கள் கூட பெரும்பான்மையான பேர் இளைஞர்களாகவே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் அனைவருக்கும் எதுவும் ஆனாலும் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் என்பதே அனைவருடைய குறிப்பாக அவருடைய எண்ணமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கும் உறுதி செய்யப்படவில்லை. குறிப்பாக மாநிலத்துடைய அரசு இத்தகைய கூடல், அதாவது இத்தனை பேர் கூடுவார்கள் என்று நேற்றே தெரியும். ஏனென்றால் நேற்றே பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இந்த மகிழ்ச்சி கொண்டாட்டம் என்றது துவங்கிவிட்டது. இந்த ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 18வது ஆண்டு இந்த வெற்றியாளர்கள் தொற்றிருக்கார் என்றால் இந்த அளவுக்கு ரசிகர்கள் காத்திருந்த ரசிகர்கள் எப்போது ஒன்றுவார்கள், எந்த அளவுக்கு அந்த அணியுடைய வீரர்களை பார்ப்பதற்காக வருவார்கள் என்பதெல்லாம் அரசு முன்கூட்டியே
பார்த்திருக்க வேண்டும், அதை முன்கூடியே கணித்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, காவல்துறையின் ஏற்பாடும் சிறப்பாக செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த அளவுக்கு பிறகு அரசு மன்னிப்பு கேட்பது என்பது ஏற்க முடியாது என்பது ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதே போல தற்போது மெட்ரோ உள்ளிட்ட பயணங்கள், அதாவது அங்கு கூடியிருக்கக்கூடிய மக்கள் தங்கள் வீடுகளுக்கு மீண்டும் திரும்பும் வகையிலும் பல்வேறு ஏற்பாடுகளை அரசு சார்பில் உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு தேவை தற்போது அரசுக்கு இருக்கிறது. சாலை மார்க்கமாக செல்லக்கூடியவர்கள் அங்கு கடும் போக்குவரத்து நீடிப்பதாக தருகிறது. எனவே அதையும் அரசு சரி செய்ய வேண்டும். அதே போல அந்த மெட்ரோ ரயில்களையும் குடிந்தமுறை கூட்டத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை உடனடியாக அவர்கள் வீடுகளுக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக ரயில் போக்குவரத்தை சீரமைக்க வேண்டும் என பல விஷயங்கள் தற்போது மாநில அரசினுடைய முக்கியமான கவனத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே மிகப்பெரிய கூடல் என்ற அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய அந்த குடியிருந்த மக்களை போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இல்லாததன் காரணமாகவும் அளவுக்கு மீறி ஒருவேளை மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகள் கூட எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு கூட்டம் வரும் என்று மாநில அரசு எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு பல்வேறு கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அதிக ரசிகர்கள் கொண்ட ஒரு அணியாகவே அது தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கிறது என்பது நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த கொண்டாட்டத்தின் என்பது கூட கோலி அழுதது, அதே போல அதற்கு மாநில அரசு முதலமைச்சர்களாம் கூட வாழ்த்து தெரிவித்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக இருந்த நிலையில் மேலும் தற்போது இத்தகைய சூழல் மிகுந்த கவலைக்குரிய ஒரு சூழலாகவே இருக்கிறது என்பது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது.